மக்கள், நாட்டிலே வாழுகின்ற பெரும்பாலான மக்கள் அறவழியில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்திற்கு தலை வணங்கி அதர்மம் செய்தால் பிரச்சனை வரும் என்கின்ற அச்சத்தோடு தர்மத்தை தழுவியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பெரும்பான்மையினராக இருக்க வேண்டும். இது ரெண்டு தான். மீண்டும் சொல்லுகிறேன், ராமராஜ்யம் என்றால் ஆளுபவன் அறவழியில் ஆட்சி செய்பவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் அறத்தில் ருசி கண்டு அறவழியில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ராமராஜ்யம் நமக்கு வர வேண்டும் இல்லையா? ராமராஜ்யம் வருகவே, எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே, வானின்று புதிய வண்ணம் சூடிக்கொண்டது, வார்த்தைக்குள் சத்தியமே பூத்து நின்றது, வாசலில் வசந்த ராகம் வந்து நின்றது, வாழ்க்கை இன்று வாழ்வு பெற்று வாழ்த்துகின்றது, ராமராஜ்யம் வருகவே, எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே என்று நம்ம ராமராஜ்யத்தை வரவேற்கின்ற நிலையில்தான் இருக்கிறோம். J.W. எல்டர் என்று ஒரு ஐரோப்பியர், அவர் மகா பெரியவரை தரிசிப்பதற்காக வருகிறார். அவருக்கு பெரியவரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு தெய்வீக ஈர்ப்பு இருக்கிறது, ஆகர்ஷண சக்தி அவருக்கு இருக்கிறது என்று அவர் மனதில் நினைத்து கொண்டார். ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் மகா பெரியவரிடம். ஐயா, அந்த இந்து சமய கோட்பாடுகளில் இன்றைய காலகட்டத்தில், அதாவது ரொம்ப குழப்பமாக இருக்கிறோம் இல்லையா, திசை தவறி போயிருக்கிறோம், திசை தெரியாமல் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அழுத்தமாக விளக்கி கூறி இந்த இந்திய சமுதாயம், இந்து சமுதாயம் பயன்பெற செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தாங்கள் 2 தத்துவங்களை சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இந்து சமய கோட்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல தத்துவங்களில் இருந்து இந்த மக்களை தட்டி எழுப்பி மேலே கொண்டு வர செய்வதற்கு தோதான 2 தத்துவங்களை நீங்கள் சொல்ல முடியுமா என்று அந்த ஐரோப்பியர் மகா பெரியவரை கேட்கிறார். ஆதங்கத்தை, அக்கறையை, ஒரு ஞானியினுடைய பார்வையை, ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு பெரும் மனிதரிடம் காணப்படுகின்ற அந்த நேயத்தை எல்லாம் ஒரு சேர காணலாம். ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு பெரியவர் சொல்லுகிறாராம், பாரதம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 10% மக்கள் தான் நேர்மை குறைந்தவர்களாக இருந்தார்கள். போதுமா? இன்னைக்கு மாறி போச்சுல்ல? நாமும் அந்த குற்றத்துக்கு ஆளானவர்கள் தானே. அந்த குற்றத்தில் நமக்கும் பொறுப்பு இருக்கிறதல்ல. அதாவது தவறு செய்பவனை காட்டிலும் அதை கண்டிக்காதவன் அவனும் தவறு செய்கிறான் என்பதாக ஆகிறது. அவன் உணர்த்தான் அறவழியிலிருந்து புறம் செல்லுகிறான், மக்களுக்கு துன்பம் தருகிறான். நல்லவராக இருக்கிறவன் வாயை மூடிட்டு இருக்கான் பாருங்க, அது இன்னும் பெரிய தவறாக கருதப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு மகாபெரியவர் சொல்லுகின்ற அந்த காலகட்டத்தில், நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லலைங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், ஏன் ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னால் கூட சொல்லலாம். அதை 10% மக்கள் தான் நேர்மை குறைந்தவர்களாக இருந்தார்கள். எல்லா தொழிலாளர்களுடைய பேச்சில் சத்தியமும் நேர்மையும் இருந்தன சுட்டி காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியம். சமுதாயத்தினுடைய கீழ்மட்டத்தில் இருந்தவர்களுடைய பேச்சிலே சத்தியமும் நேர்மையும் அதிகம் இருந்தன. அதனால்தான் அவர்கள் பெரியவர்களை மதித்தார்கள், படித்தவர்களிடம் நிறைய எதிர்பார்த்தார்கள். கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் படித்தவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. படித்தவன் சூதும் வாதும் பண்ணினா போவான் ஐயோன்னு போவான்னு புதிய கோணங்கி குடுகுடுப்பாண்டி கவிதையில் பாரதியார் ஒரு வார்னிங் மாதிரி வைக்கிறார், ஒரு எச்சரிக்கை. படித்தவன் ஏமாத்தினா ஐயோன்னு போயிடுவான்டா, அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை வைக்கிறார். பெரியவர் என்ன விளக்குகிறார் என்றால், அப்போ கொடுக்கல் வாங்கல் இருந்தது இல்லையா, கடன் கொடுக்கறது வாங்கிறது, அப்புறம் பண்டமாற்று இருந்தது. இவை எல்லாமே காகிதம் கையெழுத்து இல்லாமலே நடந்துச்சு. ஒன்றுமே கிடையாது. காகிதம் கையெழுத்து எதுவுமே இல்லாமல் வார்த்தைகளுடைய அடிப்படையில் தான் இவை எல்லாமே நடந்து கொண்டிருந்தன. இன்னைக்கு நம்ப முடியுதா? அண்ணன் தம்பிக்கு கூட கையெழுத்து கோர்ட்டு பத்திரம் தேவைப்படுகிறது இல்லை இன்னைக்கு.
யாருமே யாரையும் நம்ப முடியாத ஒரு அசிங்கமான அவலமான வாழ்க்கையில் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சு தவறினால் பாவம் வந்து சேரும், அது நம்முடைய பரம்பரைக்கே கேடு விளைவிக்கும் என்கின்ற நம்பிக்கை பெரும்பான்மையான மனிதர்களிடம் இருந்தது இந்த நாட்டிலே. அதனால்தான் நேர்மை குறைந்தவர்கள் எல்லாம் எப்பவும் நேர்மை குறைந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் நேர்மையானவர்கள் அதிகமாக இருந்து நேர்மை இல்லாதவர்கள் குறைவாக இருந்த காலம்தான் நான் சொன்ன ராமராஜ்யம். அது அப்பொழுதும் இருந்தது, சென்ற நூற்றாண்டு வரை இருந்தது. அதான் சொல்ல முடியும். சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம் என்பான் பாரதி. அதான் நினைவுக்கு வருகிறது. பெரியவர் இப்போது அதெல்லாம் போச்சு, மொத்தமும் போச்சு. இப்போ வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீர்கள். சரி, அந்த உரிமையை கொடுப்பதற்கு முன்னால அந்த உரிமையை அவன் எப்படி செயல்படுத்துவான் என்று நீங்கள் ஏன் சரியாக சிந்திக்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார். சிந்தித்தோமா? இல்லை. அது ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மாதிரி பெருவாரியான மக்களுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால் நமக்கு ஒரு நல்ல பேர் புகழ் வரணும், நம்முடைய ஆட்சி நிலைக்கணுங்கிற அந்த மனப்பான்மையில் தான் வந்தது. அது வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு சட்டம் போட்டார்கள். அந்த உரிமையை அவன் எப்படி பயன்படுத்துவான் என்று யாரும் எண்ணி பார்க்கவில்லை. கல்வி அறிவு இல்லாத அதே சமயத்தில் ஏழையாகவும் இருக்கின்ற ஒருவன் அவனுக்கு ஒரு வாக்குரிமை என்பதை கொடுத்தால் என்ன ஆகும் என்று பயந்தோமோ அதுதான் நடந்து விட்டதுங்கிறார் இல்லையா? துட்டுக்கு ஓட்டு, காசுக்கு ஓட்டு என்பது 65 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததில்லை. சுதந்திரம் கிடைத்த பின்பு கொஞ்ச நாள் கூட இருந்தது இல்லை. துட்டுக்கு ஓட்டு, காசுக்கு ஓட்டு, பொருள்களுக்கு ஓட்டு, பொய்யான வாக்குறுதிகளுக்கு ஓட்டு என்பது அப்போ இருந்ததா? இல்லை. நானே பார்த்துருக்கேன், அப்படி கிடையாது. அப்போ எனக்கு முன்பு இருக்கக்கூடிய தலைமுறையினர் இன்னும் அடித்து சொல்வார்கள், மகாபெரியவருடைய கருத்தை ஆமோதிப்பார்கள். கிடையாது. எதனால வந்தது? இந்த உரிமையை இவனுக்கு கொடுத்தால் இவன் என்ன அவனு எப்படி ஒரு மனிதனுக்கு உரிமையை மறுக்கலாம்ட்டு அது சும்மா அந்த கூச்சல்னால இந்த குழப்பத்தில் மாட்டிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? அப்போ படித்தவன் தான் அப்படின்னா இந்த நாட்டில் படித்தவன் கம்மி தானே, அதெல்லாம் இல்லை, இல்லைன்னு சொல்லலை. அப்போ யாரும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறத கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது உருவாக்கணும், அதுவும் கிடையாது. இதெல்லாம் சொல்லி பயனில்லையோன்ற மாதிரி தோன்றி விட்டது. அதனால் அவர் எதற்காக பயந்தோமோ அது நடந்தே விட்டதுன்றார். அது மறுங்களேன், அது மறுத்துட்டு அப்புறமா அவர்கிட்ட போய் நம்ம வாதாடுவோம் முடிஞ்சா. இன்னொரு சொல்றாரு, இன்னொன்று புதிய கண்டுபிடிப்புகளால் சில பொது நலத்திற்கு விரோதமான செயல்கள் விளைவுகள் தோன்றினான். என்ன உதாரணத்துக்கு போர்வெல் போடுறோம், ரொம்ப நல்ல கண்டுபிடிப்பு. நீ எல்லாத்தையும் கிணறா வெட்டிட்டு இருக்க முடியும், ரொம்ப நல்ல லாஜிக் தான், இல்லைங்களா? ஆனால் நமக்கு கண்ட்ரோல் இருக்கா? எதுலையாவது வரம்பு இருக்கா? 100 மாடி கட்டடம் எழுப்பி 100 மாடி அதில் 1000 பேர் வாழக்கூடிய மாதிரி ஒரு கட்டடத்தை எழுப்பி அதுக்கு நம்ம போர்வெல் போட்டோம்னா எவ்வளோ தூரம் வாட்டர் டேபிள் டிஸ்டர்ப் ஆகுது, எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் ஆகுது. பூமியில் அதிர்ச்சி வருவதற்கு முக்கியமான காரணங்களில் போர்வெல்லும் ஒன்று என்று அதே விஞ்ஞானிகள் தானே கூறுகிறார்கள். நமக்கு எதில் நமக்கு கண்ட்ரோல் இருக்காதோ அதை நம்ம கண்டுபிடிப்பானே, அதை கண்டுபிடித்து என்ன பிரயோஜனம்? குள்ளநரி அறிவால கோழிக்கு லாபம் என்ன, இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. அதைத்தான் சொல்லுவோம், கண்டுபிடிப்புகளை ஒரு குறை சொல்ல வரல, நமக்கு அது நிர்வகிக்க தெரியவில்லை. எப்படி வாக்குரிமையை படிப்பறிவில்லாத காசால் கவரப்படுகின்ற ஒரு ஏழை எப்படி அதில் வாக்குரிமையால் ஆளப்படுகிறானோ, கவிழ்ந்து விடுகிறானோ, அதுபோல தான் நாம் சௌகரியங்கள் சுகங்களை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கின்ற நாம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையாகி இந்த பூமியை பாழ்படுத்துகிறோமே தவிர அதுக்கு நம்ம ஆசைக்கு ஒரு வரம்பு கட்டி இவ்வளவு போதும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சமுதாய உணர்வோடு நம்ம தனி மனிதர்கள் செயல்படுவதில்லை. எவ்வளவு அழகாக அது சொல்லியிருக்கிறார். எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு எல்லாவற்றையும் துறந்த ஒரு சன்னியாசிக்கு இருந்த சமூக பார்வை இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற மெத்த படித்தவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அதை அவர் சொல்றார், போர்வெல் எது வரைக்கும் போகுதுன்னா ஆதிசேஷன் தலை வரைக்கும் போகுதுங்கிறாரு. அந்த அளவுக்கு போட்டு தோண்டி விடுறோம் அப்படின்ட்டு. இனிமேல் எண்ணெய் தாண்டா வரும்னுவார் எங்கள் அப்பா. இனிமேல் தண்ணி வராது, எண்ணெய் தான் வரும்பார். அந்த அளவுக்கு போகிறது. இன்னொன்று, வருமானம் அதிகரித்து விட்டதால்
ஆடம்பர வாழ்க்கையில மனம் ஈடுபடுகிறது. எது வாழ்க்கைக்கு தேவை, எது சுகபோகம் என்கின்ற உணர்வு மறத்து போய்விட்டது. எதை கண்டாலும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி நமக்கு கிளம்பிவிட்டது. இதுதான் நமக்கு பிரச்சனை என்று மகாபெரியவர் சொல்லுகிறார். எளிமையான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நல்ல வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். யாரும் அதற்கு நாம் தயாராக இல்லை. சுகபோகங்களை எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்க செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் எளிமையான வாழ்க்கை இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைத்து கொடுக்கலாம். வாக்கு தவறாத நேர்மையும் எளிமையும் இந்த ரெண்டு தான் முக்கியமான தேவைகள் என்று தத்துவங்கள் சொல்கிறார். அந்த ஐரோப்பியருடைய கேள்விக்கு இன்றைய தேவை என்னன்னா, வாக்கு தவறாத நேர்மை. சொன்ன சொல் தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோன்னு குகன் சொல்லுவான் கம்பனில். சொல்லிட்டானே என்ன தோழன்ட்டு, என்ன நண்பன்னு சொல்லிட்டானே, இப்படி கைவிடுவேன்னா அப்படி நிற்கிறான், உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். எனவே வாக்கு தவறாத நேர்மையும் எளிமையும், வாழ்க்கையில் எளிமையும், இவை இரண்டும் தான் முக்கிய தேவைகள் என்று பெரியவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். சொன்ன சொல் தவறினால் இன்னல்கள் நேரும், குடும்பத்தை பழி சூழ்ந்து குலம் நாசமாகும் என்றுதான் மனிதர்கள் இருந்தார்கள் இங்கே. இந்த பொன்னாடுன்னு சொல்றேனே, அதுக்கு காரணம் அதுதான். சொன்ன சொல் தவறினால் இன்னல்கள் நேரும், குடும்பத்தை பழி சூழ்ந்து குலம் நாசமாகும் என்றுதான் மனிதர்கள் இருந்தார்கள் இங்கே. என்றோ அல்ல, சில காலம் முன்னே, அப்படிதான் சமீபத்தில் தான் இருந்தாங்க. இன்று அந்த சத்தியம் என்பதே போச்சு, எல்லாமே சில்லறை என்றாகி போச்சு. தன்னலம் என்பதே நம் வாழ்வின் மூச்சு, தத்துவம் பண்பெல்லாம் வீணான பேச்சு. கல்வியில்லாதவன் கையிலே ஓட்டு, கட்டிடம் தகர்க்கவே வைத்தார்கள் ஓட்டு. கல்வியில்லாதவன் கையிலே ஓட்டு, கட்டிடம் தகர்க்கவே வைத்தார்கள் வேட்டு. சொல்லவே கூசுதே கையிலே நோட்டு, கொள்ளவே அலைகிறார் நான் தொங்க போட்டு. இல்லாரெல்லாம் எச்சில் பிச்சையாயாக, இழிவான குழியிலே தேசமும் வீழ, வல்லார்களும் பார்த்து நிற்கிறார் அம்மா, வார்த்தையே இல்லையே வலிக்குதே அம்மா. சொன்ன சொல் தவறாத சத்தியம் எங்கே, ஊர் வாழ தான் வாழ்ந்த உத்தமம் எங்கே. என்னதான் ஆனாலும் எளிமையே ஏற்றம் என்று முன்னோர் வாழ்ந்த பக்குவம் எங்கே. அன்று எமது திருநாடு ஆனந்த கூடு, இன்றிந்த திருக்கோயில் ஆசையின் காடு. என்றிந்த நிலை மாறும் வழி ஒன்று தேடு, திருநாடு மாறவே பாடுபடு பாடு என்றுதான் நமக்கு பாடத் தோன்றுகிறது. சரி, ஒரு மகா வாக்கியத்தோடு முடிப்போம். பக்தியும் சாந்தமும் தான் உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு உற்ற மருந்து. இந்த சாந்தம் பக்தியால் விளைகிறது, பக்தி சாந்தத்தை அதிகப்படுத்துகிறது. பக்தியும் சாந்தமும் வர வேண்டும் என்றால் பெரியவர் சொன்ன வாக்கு தவறாத நேர்மையும் வாழ்க்கையில் எளிமையும் நமக்கு வாய்த்தால்தான் அது நேரும். வணக்கம்.